நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காவல்துறையில் பார்த்தீங்கன்னா 10,906 பணியிடங்களுக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து TNUSRB.online.org இந்த வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷனோட லிங்க், வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்க்கை வந்து கீழே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. டோட்டல் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,906 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. காவல்துறையில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர், மாவட்ட மாநகர ஆயுதப்படை, இதுக்கு பார்த்தீங்கன்னா 3,784 சொல்லியிருக்காங்க. 2ஆம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6,545 சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பொதுப்பிரிவுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சிறைத்துறையில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சிறை காவலர், இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 119 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் பார்த்தீங்கன்னா 458 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 52,900 வரைக்கும் இதுக்கான பே ஸ்கேல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஒரு பாடமாக வந்து 10ஆம் வகுப்பில் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, அதுக்கப்புறம் டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 26 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. SC ST அதுக்கப்புறம் SC அருந்ததியர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. திருநங்கைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள் இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சன்டேஜ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரிட்டன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடற்கூறு அழுத்தல் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித மதிப்பெண் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னா எந்தவித மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடற்திறன் போட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. சிறப்பு மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான வென்யூஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 37 மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் வந்து கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 28 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கான ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. SC ST அருந்ததிற்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் வந்து ஹைட் சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் வந்து எல்லாமே வந்து என்னென்ன பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன உடற்திறன் போட்டிகள் நடக்கும், என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 26/9/2020 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போது. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/10/2020 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 13/12/2020 அன்றைக்கி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.